பங்காளிகளான அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்தால் என்ன தவறு என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல என்றும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலமுறை அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுகவும் அதிமுகவும் சட்டமன்றத்தில் ஒரே வரிசையில் அமர வேண்டிய சூழலை காலம் ஏற்படுத்திவிட்டது என்றும், இதை பார்க்கும் இரு கட்சி தொண்டர்களும் தாங்கள் இணைந்துவிட்டதாகவே நினைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மு.க.ஸ்டாலினால் தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற முடியும் என்ற முடிவுக்கு அதிமுக தொண்டர்களே வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக என்பது எங்களுக்கு பங்காளி மாதிரி, எங்கிட்ட இருந்து போனவங்க தான் நாங்கள். அதனால பங்காளிகிட்டு பகையாளின்றது கொள்கை ரீதியாக பாஜக ஒன்று தான் பலமுறை நானும் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால நாங்கள் அப்படி ஒன்றும் கூட்டணியும் பேசலை. ஆனால் ஒரு பேர் 2 பேரும் சேர்த்து ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே. நாங்கள் 2 பேரும் ஒரே அணியில் தானே இப்போது சட்டசபையில் உட்காந்துட்டு இருக்கோம். காலம் இப்போ கணிந்து விட்டதில்லை, உட்கார வச்சிருச்சு இல்லை. இதுவரையில் இல்லை 77லேருந்து அதிமுக ரூலிங் இருந்தால் நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம். இப்போ ஒரே வரிசையில் அமைத்து உட்காரணும். இதை பார்க்குறப்போ தொண்டர்கள் எல்லாமே 2 பேருக்குள்ளே இணைந்து விட்டார்கள் போல தான் தெரியுது. அந்த இணைப்புக்கு காரணம் இவங்க தான்.